இங்க பாக்கியோட வீட்டுக்கு போன கோபியுமே பாக்கியோட வீட்டு வாசல்ல இருந்து பயங்கரமா சத்தம் போட ஆரம்பிக்கிறாரு. இந்த மாதிரி தேவையில்லாம எதுக்காக ராதிகாவோட பேரை உள்ள இழுத்து விட்டு அவளை அவமானப்படுத்திக்கிட்டு இருக்க? உனக்கு என் மேலதான் கோபம் அப்படின்னா நீ என்ன அவமானப்படுத்த வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சத்தம் போட்டு பேசிட்டு இருக்காரு. இதை பாக்குற பாக்கியவுமே இருந்துக்கிட்டு, இங்க பாருங்க, எனக்கு ஒன்றும் ராதிகா பேரை சொல்லணும்னு அவசியம் கிடையாது. நான் ராதிகா பேரை சொல்லவும் கிடையாது. அந்த மீடியாக்காரங்க நான் சொன்ன விஷயத்தை வச்சு கண்ணு காது மூக்க வச்சு பேசிட்டு இருக்காங்க. இதுக்கெல்லாம் காரணம் நீங்க தான். நீங்க என்னோட ரெஸ்டாரண்ட்டுக்கு பண்ண துரோகத்துக்கு தான் இப்போ ராதிகாவும் சேர்ந்து அனுபவிக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட கோபியுமே, உண்மையாலுமே உன்னை நிம்மதியா இருக்க விட மாட்டேன். நான் இந்த கேஸ்ல ஜெயிச்சு உன்னை ரொம்பவே கஷ்டப்பட வைப்பேன். அது மட்டும் இல்லாம உன்னோட ஆணவத்தையும் அழிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கோபியுமே பயங்கரமா சவால் விட்டுட்டு இருக்காரு. இதை பார்த்துட்டு இருக்க பாக்கியாவுமே ஒழுங்கா இங்க இருந்து போயிருங்க, இல்லைன்னா நான் என்ன பண்ணுவேன்னு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவுமே கோபத்தோட இங்க கோபி அவமானப்படுத்தி அங்கிருந்து அமைச்சிடுறாங்க. அதே நேரம் இங்க கோபிக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்த செல்லியன் இனியா ரெண்டு பேரையுமே இங்க, உங்களுக்கு அப்படி அவங்க அப்பா தான் வேணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா நீங்க அவரு கூட போனாலும் போகலாம், எனக்கு ஒன்று எந்த ஒரு ஆட்சேபனையும் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. உடனே ஈஸ்வரியுமே ரொம்ப கோவப்பட்டுட்டு, இதுக்காக பாக்கி அப்படி நடந்துட்டு இருக்க? சொல்லப்போனா நம்ம குடும்பத்துக்குள்ள ஒரு பிரச்சனை அப்படின்னா நம்ம தானே அதை சரி பண்ணணும். இப்போ நீ எதுக்காக கோபி மேல இவ்வளவு கோவத்துல இருக்க? சொல்லப்போனா அவன் பண்ண தப்பு தான், ஆனா இருந்தாலும் அவனை மன்னிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியுமே தேஞ்ச ரெக்கார்டு மாதிரி பழைய விஷயத்தை பேசிட்டு இருக்காங்க. இதை கேட்ட பாக்கியாவுமே ஈஸ்வரியை பார்த்து, இங்க பாருங்க அத்தை, நான் உங்களை இது வரைக்கும் நல்லா தான் பார்த்துட்டு இருக்கேன். உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நான் சரியா செஞ்சுட்டு இருக்கேன். இப்போ உங்க பையனுக்கு ஒரு அவமானம் அப்படின்னு ஒன்னு உங்களுக்கு எப்படி ரத்தம் துடிக்குதோ அதே மாதிரி எனக்கு ஒரு கஷ்டம் வர்றப்போ உங்களுக்கு அதை துடிக்கணும்ல. நீங்க எதுக்காக அவர் பண்ண தப்ப மன்னிக்க சொல்றீங்களே, இது எனக்காக அவர் பண்ண துரோகத்துக்காக அவருக்கு ஒரு தண்டனை கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களா? சொல்லப்போனா இந்த மாதிரி நீங்க என்ன இருந்தாலும் உங்க பையனை பத்தி தானே யோசிக்கிறீங்க. இப்ப கூட நான் உங்களை கட்டாயப்படுத்த விரும்பல. நீங்க இருக்கணும்னா இங்க இருக்கலாம், இல்ல உங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா இந்த வீட்டை விட்டு நீங்க கிளம்பி போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பாக்கியம் ஒரே வார்த்தையா சொல்லிட்டு டைரக்டா உள்ள போயிடுறாங்க. அவங்க கிச்சனுக்கு போனதுக்கு அப்புறம் கரெக்டா செல்வியுமே அக்கா நீ இப்ப நக்கா சரியா பேசியிருக்க. சொல்லப்போனா என் மனசுல இருக்கிற அப்படியே அந்த விஷயத்த தெளிவா பேசிட்டு வந்திருக்கா. கண்டிப்பா உன் கூட இருக்கணும்னு விருப்பப்பட்ட அவங்க இருக்கட்டுக்கா. அப்படி உன் கூட இருக்கிறதுக்கு அவங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா அந்த கோபி சார் கூட போட்டு அங்க போய் அவங்க கஷ்டப்பட்டாதான் அவங்களுக்கு உன்னோட அருமை என்னன்னு புரியும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க செல்வியுமே பாக்கியாட்ட சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதே நேரம் இங்க செலியனுமே அப்பா கிட்ட பாக்குறதா இல்ல அம்மா கிட்ட போறதா அப்படின்னு சொல்லி தெரியாம ரொம்பவே வருத்தப்பட்டு இருக்காரு. இங்க இனியாக்குமே ரொம்பவே கோவம் வந்துருது. யார் மேல இந்த கோபத்தை காட்டுறதுன்னு தெரியாம டைரக்டா இங்க ராதிகாவை பார்க்க போறாங்க. அவங்கள போய் பார்த்துட்டு, இங்க பாருங்க, எங்க அப்பா இவ்வளவு கஷ்டப்படுறதுக்கு காரணம் நீங்க தான். எங்களோட வாழ்க்கையில, அதாவது எங்க அப்பாவோட வாழ்க்கையில நீங்க என்னைக்கு வந்தீங்களோ அன்னையில இருந்து எங்க குடும்பத்துல எக்கச்சக்க கஷ்டம். சொல்லப்போனா எங்க அம்மா பக்கமும் ஒரு நியாயம் இருக்கு. சம்பந்தமே இல்லாம நீங்க எங்க அம்மா கிட்ட இருந்து எங்க அப்பாவை பிரிச்சதுனாலதான் அவங்களுமே இப்ப ரொம்பவே கோவப்பட்டு எல்லாருக்கும் எதிராக வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. இப்ப பாருங்க, உங்களால எங்க அப்பா தான் ரொம்பவே கஷ்டப்பட்டு இருக்காருன்னு சொல்லி இனியாவுமே ரொம்ப வருத்தத்தோடையும் ரொம்ப கோபத்தோடையும் இந்த பக்கம் ராதிகாட்ட பேசிட்டு இருக்காங்க. அங்க ராதிகாவும் என்ன பேசுறதுன்னே தெரியல. சொல்லப்போனா அவங்களோட வாழ்க்கை இன்னொருத்தரால பாதிக்கப்பட்டதுனாலதான் இங்க கோபி வாழ்க்கை கொடுத்ததா நினைச்சிட்டு அவங்க கோபியோட வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனா கோபியுமே இன்னுமே அவரோட முன்னாள் வாழ்க்கையை நினைச்சு அதுல பழி வாங்கணும், அவங்கள விடக்கூடாது, தனக்கு மேல அவங்க வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு தேவையில்லாத விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கிறதுனால இப்படிப்பட்ட பிரச்சனை நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குமே தோணுது. உடனே இங்க இனியாவை பார்த்து, கவலைப்படாதம்மா, நான் இன்னும் கொஞ்ச நாள்ல கோபியை நான் டைவர்ஸ் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவுமே வருத்தத்தோட ராதிகா சொல்லிடுறாங்க. இது கேட்டோன்னா ராதிகாவோட அம்மாவுமே, என்ன சொல்லிக்கிட்டு இருக்க? இந்த மாதிரி மாப்பிள்ளையை டைவர்ஸ் பண்ண போறியா? உனக்கு அறிவில்லை அப்படின்னு சொல்லிட்டு திட்ட ஆரம்பிக்கிறாங்க. உடனே ராதிகாவுமே இருந்துக்கிட்டு, இல்லம்மா, அவ சொல்றது உண்மைதான். கோபியோட வாழ்க்கையில நான் வந்ததுக்கு அப்புறம் தான் அவங்களோட வாழ்க்கை கெட்டு போச்சு. சொல்லப்போனா இதுக்கு காரணம் கோபியும் கூட ஒரு காரணம் தான். அவரு அவங்களோட முன்னாள் மனைவியை வெறுப்பேற்றுறதுக்காக தான் அந்த நிமிஷத்துல என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்ட மாதிரி இருக்கு. ஏன்னா அவரு எப்பவுமே அவங்க நினைப்புல தான் இருக்காரு. அவங்கள பழி வாங்கணும், அவங்கள மிந்தணும், அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு மேல வரணுங்கிறத பற்றி மட்டும் தான் யோசிக்கிறாரு. கூட இருக்கிற என்னை பத்தி அவர் ஒரு நிமிஷம் கூட யோசிக்க மாட்டேன்றாரு. இதுக்காகவே நான் அவர் கூட வாழ எனக்கு விருப்பம் எல்லாம் போயிடுச்சுமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்பட்டுட்டு அழுதுகிட்டு அவங்க ரூமுக்குமே போயிடுறாங்க. இதை பார்த்து ராதிகாவோட அம்மாவுக்குமே என்ன பண்றேன்னே தெரியல. அவங்களுமே உடனே கோபிக்கு கால் பண்ணி, இங்க பாருங்க மாப்பிள்ள, இந்த மாதிரி உங்களை டைவர்ஸ் பண்ண போறேன்னு சொல்லிட்டு ராதிகா சொல்லிக்கிட்டு இருக்கா. முதல்ல அவளை சமாதானப்படுத்துங்க, இல்லைன்னா ரொம்ப பெரிய பிரச்சனை ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு கோபியுமே வர வைக்கிறாங்க. அப்போ கோபியுமே ராதிகாட்ட பேசி பாக்குறாங்க. ஆனா ராதிகாவுமே கோபி பேசுற எந்த ஒரு வார்த்தையுமே கேட்காம, நீங்க இன்னுமே உங்களோட முன்னாள் மனைவியோட ஞாபகத்துல தான் இருக்கீங்க. அவங்கள பழி வாங்கணுன்ற எண்ணத்தை முன்னாடி வச்சுக்கிட்டு நீங்க என்னையும் மையோவையும் மறந்துட்டு இருக்கீங்க. அதனால இதுக்கு மேல உங்க கூட வாழ்றதுல எந்த ஒரு அர்த்தமும் கிடையாது. அதனால நான் கண்டிப்பா நான் டைவர்ஸ் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அவங்களுமே ஒரேடியா முடிச்சிடுறாங்க. இதை கேட்ட கோபிக்குமே ரொம்பவே கோபமா இருக்கு. சொல்ல போனா இந்த கேஸ் ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி இங்க பாக்கியாவை ஏதாவது பண்ணி ஆகணும்ன்ற போல வெறியில சுத்திக்கிட்டு இருக்காரு. அதே நேரம் அந்த ப்ரொடியூசருமே இங்க கோபிக்கு கால் பண்ணி, உங்க பையனை இந்த மாதிரி நான் வர சொல்லியிருந்தேன், அவர் வந்திருந்தாப்ல, சொல்ல போனா படத்தோட ஷூட்டிங்லாம் ஸ்டார்ட் ஆக போகுது, அதுக்குண்டான வேலைகளை நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அவங்க கோபிட்ட பேசிட்டு இருக்காங்க. ஆனா கோபியும் இருந்துட்டு அந்த ப்ரொடியூசர்ட்ட, இங்க பாருங்க, என்னோட பையனுக்கு அந்த வாய்ப்பை கொடுக்க கூடாது. சொல்லப்போனா அவன் என்ன எதிர்த்துட்டு இருக்கான். அவனோட திறமைக்காக நான் எவ்வளவோ கஷ்டப்பட்டேன், ஆனா என்னை மதிக்காம அவங்களோட அம்மா கிட்ட தான் போய் நிற்கிறான். அந்த வாய்ப்பை அவனுக்கு கொடுக்காம நீங்க வேற யாருக்கு வேணாலும் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க கோபியுமே அந்த ப்ரொடியூசர்ட்ட சொல்றாரு. இதை கேட்ட அந்த ப்ரொடியூசருமே பயங்கரமா ஷாக் ஆயிட்டு டேரக்டா இங்க எலியிலுமே கூப்பிட்டு, இந்த மாதிரி உங்க அப்பா பேசிட்டு இருக்காரு, என்னாச்சுப்பா, உங்க குடும்பத்துக்குள்ள பிரச்சனையா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அப்ப எலியிலுமே எல்லா உண்மையா அவர்கிட்ட சொல்லிட்டு, உண்மையா தான் சார், எங்க அப்பா என்ன வெறுத்துக்கிட்டு இருக்காரு. இப்ப சொல்லுங்க சார், நீங்க எங்க அப்பாவோட ரெக்கமெண்டேஷனுக்காக எனக்கு இந்த படத்தை தர போறீங்களா, இல்ல என்னோட திறமைக்காக இந்த படத்தை தர போறீங்களாங்கிறத
நீங்க முடிவு பண்ணி சொல்லுங்க, நீங்க எதை சொன்னாலும் அதை ஏத்துக்கிறதுக்கு நான் தயாரா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒரே முடிவோடு இருக்காங்க. அதே நேரம் அந்த ப்ரொடியூசருமே இருந்துகிட்டு, கண்டிப்பா உங்களோட திறமைக்கு ஏத்த இந்த படத்தை நான் தருவேன்ப்பா, ஏன்னா எனக்கு உன்னை பத்தி நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த படத்தையுமே வந்து எழிலுக்கு ஃபைனலா கொடுக்கறத அவருமே பேசி முடிச்சிட்டாரு.